நம்முடைய வாழ்க்கையும் எங்கே நம்ம வாசம் பண்ண வேண்டிய தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண வேண்டிய நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியாமல் நாம் எங்கெங்கேயோ என்ன பண்ணோம், அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் ராஜாவாகி தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்ததுனால அவர் என்ன பண்ணார், நம்ம அந்த தூர தேசத்திலிருந்து புறஜாதியாராக இருந்த நம்ம என்ன பண்ணாரு, தன்னுடைய சொந்த தேசத்தில் தன்னுடைய நகரத்தில் தன்னுடைய சபைக்குள்ளாக தேவன் என்ன பண்ணாரு, நம்மை கூட்டி கொண்டு வந்தார். இப்போ நாம் இப்பொழுது வாசம் பண்ணுகிற இடம் எது அப்படின்னா எருசலேம். இப்போ எங்கு வாசம் பண்ணுகிறார் மேவிபோசேத்? எருசலேமில் வாசம் பண்ணுகிறார். எருசலேம்னா என்ன? எருசலேம் அப்படிங்கிறது தேவனுடைய நகரம். இப்போ தேவனுடைய நகரம் அப்படிங்கிறது ராஜாக்கள் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம் தான் எருசலேம். அப்போ ராஜாக்கள் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடத்துல இப்போ மேவிபோசேத் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம வசனமும் சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கிய அவருக்கு என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடினால தேவன் என்ன பண்ணார்னா, நம்மை அவருடைய சமூகத்தில் எருசலேமில் அவருடைய நகரத்தில் கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். இப்போ மேவிபோசேத் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நாள்தோறும் அதாவது அனுதினமும் நித்தம் ராஜாவின் பந்தியில் அசனம் பண்ணுகிறவராக இருந்தபடினால், அப்போ ராஜாவின் பந்தியில் எப்பொழுதும் நித்தமும் மேவிபோசேத் என்று அவனுக்கென்று ஒரு இடம் உண்டு. அதே போல தான் கர்த்தருடைய பந்தியில் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு என்று எப்பொழுதுமே ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துல நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.